ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ராதிமா கிச்சன் குக்கிங் சேனல். ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் சமையல் தான் பார்க்க போகிறீங்க. ஏன்னா பேக்கிங் டேங்க. ஸோ இன்னும் 4 days தான் இருக்குது இந்தியா கிளம்புறதுக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஜனவரி 30 இந்தியா கிளம்ப போகிறோன்னு. ஸோ பேக்கிங் பார்த்திங்கன்னா மெல்ல மெல்ல பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இன்றைக்கி எங்களோட திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணுறதுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஸோ அதுக்கு இடையில் இன்றைக்கி சிம்பிளான ஒரு லஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஊருக்கு கிளம்புறதுனால பெருசாக நாங்கள் எந்த க்ராசரி ஐட்டமும் வாங்கலைங்க. ஸோ என்ன இருக்கோ அதை காலி பண்ணிடலாம். ஸோ போயிட்டு திரும்பவும் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு மாதிரி தான் பிளானு. ஏன்னா போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜை காலி பண்ணிட்டு போகணுன்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோஸும் முட்டையும் வச்ச ஒரு பொரியலுங்க. அடுத்தது போன்லெஸ் சிக்கனில் ஒரு ஃப்ரைடு சிக்கன் வறுவல் ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ரசம் வைக்க போகிறோங்க. அப்புறம் சிக்கன் கிரேவி ஆல்ரெடி நான் பண்ணி வச்சது இருக்குது. ஸோ அதை கூட வச்சுக்க போகிறோம். இது கூட ஒயிட் ரைஸ் இருக்க போகுது. அவ்வளோதாங்க. ஸோ ஊருக்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டாலேங்க இந்த பேக்கிங் நடந்துக்கிட்டே இருக்கும். போன வாரத்துலேருந்து நாங்கள் பேக் பண்ணிகிட்ருக்கோங்க. போன வாரம் மற்றவங்களுக்கு வாங்கினதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த வாரம் பார்த்திங்கன்னா எங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ எடுத்து வைக்கிறதும் அளந்து பார்க்குறதும், ஏன்னா 22 kgsக்குள்ளே இருக்கணும், அதுக்கு மேலே போயிடக்கூடாது. ஸோ கரெக்டாக இருக்கா, இன்னும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, இன்னும் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோங்க. நாங்கள் ஷார்ட் பீரியடுக்கு தான் போயிட்டு வரோம். அதனால் செலக்டிவாக தாங்க எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். வளன்னு எல்லா துணிமணியும் எடுத்தெல்லாம் வைக்கல. எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த சில்வர் சூட்கேஸ் பார்த்திங்கன்னா என்னோடய சூட்கேஸுங்க. இப்போ புதுசாக வாங்கினது, வால்மார்ட்டில் ஒரு டீலில் வாங்கினதுங்க. என்னோடய பழைய சூட்கேஸ் ரொம்ப யூஸ் பண்ணி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ புதுசாக இப்போ வாங்கினது. ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லாவும் ஒரு மாதிரி என்ன சொல்லுதுங்க, அழகாக ஸ்டைலிஷாகவும் இருந்துச்சு. அண்ட் திங்ஸும் நல்லா நிறைய வைக்கலாங்க, அவ்வளோ இடம் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் கொஞ்சம் தாங்க லோட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் நிறைய லோட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவோம் அப்படின்னு மாதிரி யோசித்து பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. ஸோ இந்த பேக்கிங் ஆரம்பித்தாலே நமக்கு சமையல் வேலை எதுவுமே ஓடாதுங்க. சரி இன்றைக்கி சிம்பிளாக ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சு தான் சரி இந்த ரெசிபியை பண்ண போகிறோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரைஸை ஊற வச்சுட்டேங்க. ரைஸை ஊற வச்சுட்டு அப்புறம் சிக்கனுக்கும் மேரினேட் பண்ணி வச்சிட்டேன். இந்த 65க்கு மேரினேட் பண்ணுற மாதிரியே இஞ்சி பூண்டு விழுது, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா தூள், அப்புறம் கார்ன்ஃப்ளவர், மைதா, எக்கு, லெமனு எல்லாம் போட்டு பெசரி வச்சாச்சுங்க. அடுத்தது இந்த சிக்கன் கறி பார்த்திங்கன்னா ஒரு 1 day பிஃபோர் பண்ணதுங்க இருந்துச்சு. சரி ரைஸுக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கலான்னு எடுத்து வச்சுக்கிட்டோம். ஒரு கடாய் வச்சு அதில் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு தாளித்து வெங்காயத்தை போட்டு வதக்கிக்க போகிறோங்க. இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம பண்ண போகிற அந்த முட்டையும் முட்டைக்கோசும் சேர்ந்த ஒரு பொரியலுங்க. ஒரு பாக்யராஜ் படத்தில் கூட சொல்லியிருப்பாங்க, முந்தானம் முடிச்சோ ஏதோ ஒரு படங்க, அதில் வரும் இந்த ரெசிபி. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெசிப்பியை தான் நம்ம இன்றைக்கி பண்ணுறோம். சரி என் வீட்டுக்கார் வெறும் முட்டை பொரியல் பண்ணுறதுக்கு முட்டைக்கோசையும் சேர்த்து பண்ண அப்படின்னாரு. ஏன்னா காயும் கிடக்குது, போகிறதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் காலி பண்ணணும். அதனால சரி காயோடு இந்த முட்டையும் சேர்த்து பண்ணிடலான்னு பண்ணிகிட்ருக்கோங்க. வெங்காயம் வதங்கி வந்ததும் முட்டைக்கோசை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. முட்டைக்கோஸ் தரோவாக வெந்து வரணும். வந்ததுக்கப்புறமா நம்ம முட்டையில் கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு போட்டு கரைச்சி அதையும் உள்ளே சேர்த்துட்டோன்னா முடிஞ்சதுங்க ரெசிபி. ஸோ நமக்கு ஊருக்கு போகிறோன்னு அந்த பிளான் பண்ணதுலேருந்தேங்க மனசு பார்த்திங்கன்னா எப்படா நமக்கு அந்த நாள் வரும் கிளம்புறதுக்கு அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். அதே சமயம் எப்போ திரும்பவும் நம்ம இங்கே வருவோம் அப்படிங்கிற நம்ம யூஎஸ் வீட்டை விட்டுட்டு போகிறோமே அப்படின்னு ஒரு ஃபீலும் வரும். ஆனால் அந்த ஒரு இது இருக்குது பாருங்களேன், அந்த மிக்சடான ஒரு எமோஷனு, அது வேறு லெவலுங்க. அது எல்லாருக்குமே நீங்களும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ எங்களுக்கும் அப்படி தாங்க இருக்குது. எப்படா அந்த ஃப்ளைட்டு கிளம்புற அந்த நாள் வரும், எப்போ நம்ம போய் எல்லாரையும் பார்ப்போம், அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குங்க. நான் ஊருக்கு போயிட்டு உங்களுக்கு நிறைய ரெசிபீஸ் போடுறேங்க. ஏன்னா இப்போ கொஞ்சம் விட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்தளவுக்கு ரெசிபீஸ் எதுவும் என்னால் போட முடியல. நாங்கள் பெருசாக எதுவும் சமைக்கிறது இல்லை. நேற்று கோவிலுக்கு போயிருந்தோங்க. போயிட்டு வரும்போது என்ன பண்ணோம், பொங்கல், சாம்பார் சாதம் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ வீட்டில் சமையலே கிடையாதுங்க. அது சூடு பண்ணி சாப்பிட்றதா அப்படியே முடிஞ்சிருச்சு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு பார்த்திங்கன்னா சில நேரங்களில் அந்த சமைக்கிற மூடு இருக்காது. அதே சில நேரம் பார்த்திங்கன்னா
நமக்கு வேறு ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு அப்படியே போயிடுங்க. ஸோ இந்தியாவுக்கு போயிட்டு வந்து நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ் போடலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேங்க. ஏன்னா லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன். எனக்கு இந்த கம்பு, ராகி, சோளம் இதெல்லாம் நான் வாங்கிட்டு வரலான்னு இருக்கேங்க. அதை வச்சு நிறைய ரெசிபீஸ் உங்களுக்கு நான் போடுறேங்க. சிம்பிளாக ஈஸியாக பண்ணுற மாதிரி எல்லாம் போடலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்தியாவுக்கு போகும்போது கூட என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பிக் வீடியோஸ் போட பார்க்குறேங்க. ஷார்ட்ஸ் வந்து நிறையா வரும். ஏன்னா நாங்களும் நிறையா இதெல்லாம் யோசித்து வச்சுருக்கோங்க. கன்னியாகுமரியெல்லாம் போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஏதோ அங்கே இது வந்து ஏதோ திறந்து விட்ருக்காங்க, அதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கோங்க. ஸோ எப்போ இந்தியா போனாலும் ஒரு பிளான் வச்சுப்போம். எந்த கோவிலுக்கு போகிறோம், என்னென்ன விசிட் பண்ணுறோம் அப்படிங்கிறத மறக்காமல் அதெல்லாம் வந்து மைண்டில் அதை யோசித்து வச்சுப்போங்க. ஸோ அதை கவர் பண்ணிட்டு வந்துடணுன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த முட்டையும் முட்டைக்கோசும் போட்ட பொரியல் ரெடிங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் முட்டைக்கோசை போட்டு வதக்குங்க. முட்டைக்கோசு வெந்து வந்ததும் முட்டையில் கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு போட்டு பீட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணி அப்படியே மெல்ல மெல்ல அப்படியே கலந்து முட்டைக்கோசோடு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிருங்க. இப்போ ரசம் வைக்க போகிறோங்க. சிம்பிள் ரசம் தாங்க. தக்காளியை மட்டும் போட்டு வைக்கக்கூடிய ரசம், புளி கிளி எதுவுமே கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா பூண்டு, இடித்த பூண்டை சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தக்காளியை சேர்க்க போகிறோம். கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை கிடையாது. நான் என்ன இருக்கோ அதை தான் வச்சு சமைக்கிறேன் இன்றைக்கி. ஸோ எதுவுமே நாங்கள் வாங்கலைங்க. மோஸ்ட்லி கோவிலுக்கெல்லாம் போனால் நாங்கள் ஏதாவது இந்தியன் ஸ்டோர் போய் க்ராசரி வாங்கிட்டு வருவோம். இந்த வாட்டி நாங்கள் இந்தியன் ஸ்டோர் பக்கமே போகல. ஏன்னா இன்னும் 4-5 டேஸில் கிளம்புறோங்கிறதுனால கோவிலுக்கு போனோம், சாமியை கும்பிட்டோம், பிரசாதம் வாங்கினோம், வீட்டுக்கு வந்துட்டோங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. 2 தக்காளி கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெறும் தக்காளி ரசம் தான் இது, புளி ஆட் பண்ண போகிறதில்ல அதனால். ஸோ தக்காளி பஞ்சு மாதிரி வதங்கி வந்ததும் மிளகு சீரகத்தூளை சேர்த்து தண்ணியை ஊற்றி கொத்தமல்லியை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான ரசம் ரெடிங்க. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, சட்பட்டா ரசம்னு சொல்லிக்கலாம். குயிக்காக பண்ணக்கூடியதுங்க. இமீடியட்டாக ஒரு தக்காளி ரசம் வைக்கணுன்னா இந்த மாதிரி வச்சு பாருங்கள். இதுவும் வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த பருப்பு தண்ணி சேர்த்தா எப்படி டேஸ்ட்டாக இருக்குமோ அதுபோல் இது ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. நல்லா வந்து மிளகு சீரகத்தூளை சேர்த்து வணக்கி விட்டுட்டு தண்ணியும் கொத்தமல்லியும் தூவி நுரைச்சிட்டு வந்ததும் இறக்கிடுங்க. உங்களுக்கு ரசம் ரெடி ஆயிருங்க. நான் இது நிறையா வாட்டி வச்சுருக்கேங்க. எனக்கு அந்த புளி இல்லாத ரசம் வேணும்னு நினச்சேன்னா நான் டப்புன்னு இந்த ரசத்தை வச்சு விட்ருவேன். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ அப்படியே கொதித்து வந்ததும் நம்ம இறக்கிடுறோம். இதுக்கு அடுத்ததாக நம்ம பண்ணக்கூடியது சிக்கன் ரெசிப்பிங்க. ஸோ இப்போ ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணியாச்சுங்க. குடிச்சு பார்த்தேன், சூப்பராக இருக்குங்க. அருமையான ரசம்னு சொல்லிக்கலாம். இப்போது சிக்கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அது எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடுறோங்க. நான் இந்த ரெசிபி வந்து நிறையா வேரியேஷனில் போட்டிருக்கேன். நான் ஐகார்டில் ஷேர் பண்ணி விட்றேங்க. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ரெசிபி. ஸோ இந்த மாதிரி எண்ணெயில் பொரித்து எடுத்து அதுக்கப்புறம் நம்ம ஒரு கிரேவி ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதில் போட்டு நல்லா வந்து நம்ம என்ன சொல்கிறது, அப்படியே அந்த நல்லா பெரட்டி எடுக்க போகிறோங்க. ரொம்ப ரொம்ப ரசம் சாதத்துக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 65 மாதிரி நம்ம எல்லா மசாலா பொடி, கார்ன்ஃப்ளவர், மைதா, எக்கெல்லாம் போட்டு எண்ணெயில் மொறுன்னு பொரிச்சு எடுத்துகிட்டு இதை சும்மாவே சாப்பிட்லாம். அது வேறு விஷயம். அது வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இதை அப்படியே இன்னொரு ஐட்டத்தில் போட்டு நம்ம டாஸ் பண்ண போகிறோம். அது இன்னும் வந்து எக்ஸ்ட்ராவான ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க உங்களுக்கு. ஸோ இப்போ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிக்கன் ரெசிபி தான் சாப்பிடவே பிடிக்குதுங்க. முந்தியெல்லாம் 65 பண்ணால் போதும்னு நினைப்போம். இப்போ 65 தாண்டி ஒரு கிரேவியில் போட்டு டாஸ் பண்ணுறது இன்னும் நல்லாயிருக்கு. ஏன்னா ரச சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பண்ணதில்லைன்னா. ஸோ நல்லா மொறுன்னு பொரிச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு நம்ம வெங்காயம், பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறோங்க. அரை வெங்காயம் தான் நான் சேர்க்குறேன். அரை வெங்காயமும் ஒரே ஒரு பச்சை மிளகாயை ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணி போட்டுருங்க. உங்கள் பசங்க பச்சை மிளகாயெல்லாம் ரொம்ப சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் கட் பண்ணிடுங்க, தேவையில்லை. ஏன்னா நம்ம மசாலா பொடி சேர்ப்போம், அதனால் அந்த காரமே போதும். இப்போ உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். நம்ம என்னெல்லாம் சிக்கனில் போட்டோமோ அதே மசாலாவை இதுலேயும் நீங்கள் சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனை சூப்பராக பொரிச்சு எடுத்தாச்சுங்க. நான் 2 பேட்சாக பொரிச்சு எடுத்தேன். சூப்பராக அழகாக பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போது தக்காளி பியூரியும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தக்காளியை பியூரியாக தான் ஆட் பண்ண போகிறோம். ஒரு தக்காளியை பியூரியாக ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுதும் அடுத்து சேர்க்க போகிறோம். ஸோ லைட்டாக சேர்த்தா போதும். ஏன்னா சிக்கன்லேயும் நம்ம உப்பு சேர்த்துருப்போம், மஞ்சத்தூள் சேர்த்துருப்போம். அதனால் இதில் வதக்கும்போது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் அந்த கிரேவிக்கான ஒரு மசாலா அதுதான்.
அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்ருங்க. நல்லா நமக்கு அந்த வெங்காயத்து கூட நம்ம வந்து நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி வரணும். அடுத்தது தக்காளி விழுது. மிக்சியை அலம்பி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க, ஒன்றும் இது கிடையாது. எப்படியும் நம்ம வந்து தக்காளியை நல்லா தரோவாக குக் பண்ணிடணுங்க. உங்களுக்கு அப்படியே அந்த தக்காளியில் உள்ள வாட்டர் எல்லாம் அப்சர்வ் ஆகி நல்லா சுருண்டு வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கி விட்ருங்க. ஸோ தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ மசாலா பொடி சேர்த்துக்கிறோங்க. என்னென்ன சேர்த்துக்கிறோன்னா மஞ்சத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா தூள், மிளகாய் தனியாத்தூள், அவ்வளோதாங்க. எல்லாமே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் தான், ரொம்ப தேவைப்படாது. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறோம். ஏன்னா நமக்கு மசாலாவோட வாடை போகணும், நல்லா வந்து குக் ஆகி வரணும். அதுக்காக தான் தண்ணி சேர்க்குறோம். ரொம்ப சேர்த்துறாதீங்க, நமக்கு சிக்கனோட சுருட்டி எடுக்க போகிறோம். அப்படியே நீங்கள் ரொம்ப வந்து சலசலன்னு ஆக்கிடக்கூடாது. ஸோ கொஞ்சமாக தண்ணியை விட்டு இப்போ அந்த மசாலா வாடை போகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம், அவ்வளோதான். ஸோ தண்ணியை ஊற்றி நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க. ஜஸ்ட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 1 or 2 மினிட்ஸ்க்கு நல்லா கொதித்து வந்ததும் இப்போ சூப்பராக நம்மளுடைய பொரிச்ச சிக்கனை உள்ளே ஆட் பண்ண போகிறோங்க. அட்டகாசமாக நம்ம பொரித்து வச்சுருக்கிற மொறுன்னு பொரிச்சிருக்கிற அந்த போன்லெஸ் சிக்கனை உள்ளே சேர்க்குறோம். இது நீங்கள் போனோடு உள்ள சிக்கன்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நான் இன்னும் ட்ரை பண்ணது கிடையாது, நான் இப்போ போன்லெஸ்ஸில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ போனோடு பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், ஏன்னா அதோட டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். இதை வந்து நல்லா அந்த எல்லா சிக்கன்லேயும் மசாலா வந்து ஒட்டுற அளவுக்கு நல்லா கிளறி நீங்கள் வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். நான் கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணல. ஸோ சூப்பராக இருக்குங்க, ரச சாதத்துக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் அந்த தொக்கை அப்படியே சிக்கனில் ஒட்டி இருக்குமா, அதோடையே எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், சும்மா டாப் நாச்சாக இருக்கும். ஸோ வீட்டில் எல்லாருமே வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ரெசிபியாக கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போ சமையல் வேலை முடிஞ்சிருச்சுங்க, இனி சாப்பிட வேண்டியது தான். என்னென்ன பார்த்திங்கன்னா, இந்த சிக்கன் கிரேவிங்க 1 day பிஃபோர் பண்ணது, ஸோ அதை சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பக்கத்தில் வந்து நம்ம பண்ண அந்த ஃப்ரைடு சிக்கன் வறுவல், அதுக்கப்புறம் தக்காளி ரசம், அதுக்கப்புறம் முட்டைக்கோசும் போட்ட பொரியல், அவ்வளோதாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கான வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தா மறக்காமல் ராதிமா கிச்சனை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை, see you soon.